ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. யப்பா ரொம்ப நன்றிப்பா மார்வெல் அப்படின்ற மாதிரி இருக்குது. டஸ்டின் டேனியல் எல்லாருக்குமே தெரியும், ஷாங்ஷியோட த லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ் அதோட டேரக்டர் தான். ஸோ அதோட டேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்பைடர்மேன் 4 வந்து டைரக்டர் பண்ண போகிறாங்க. அதாவது டைரக்ஷன் பண்ண போகிறாங்க, நாட் ரைட்டிங், ஒன்லி டைரக்ஷன். டைரக்டட் பை டஸ்டின் டேனியல் தான் வரும், ரைட்டிங் கிடையாது. எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃப்ரம் ஹோம் நோ வே ஹோமை ரைட் பண்ண ரைட்டர்ஸ் கிறிஸ் மெக்கென்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரிக் சோமர்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரைட்டிங் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்பா ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி தெய்வங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஏர்லி 2025 வந்து ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, டஸ்டின் டேனியலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன் ஆஃப் பிஸியஸ்ட் டேரக்டரா, அவர்கிட்ட போய் எப்படி அதை கொடுப்பீங்கன்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒண்டர்மேன் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஷாங்ஷி 2ஓட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போயிட்டு இருக்குது, அதுக்கு சீக்வல் ரெடி. ரொம்ப சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சியான அப்டேட்லாம் கொடுக்குறாங்க, அப்பப்போ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து ஸ்பைடர்மேன் 4 கொடுத்துருக்காங்க. இது என்னலே நடக்குது அப்படின்ற மாதிரி. இது வந்து வழக்கம் போல டூம்ஸ்டேக்கும் சீக்ரெட் வார்ஸ்க்கும் நடுவில் தான் வரும். ஸோ அப்போ டூம்ஸ்டேவை மேக்ஸிமம் வந்து டாக்டர் டூம் வழக்கம் போல் அவர் வேலையை காட்டி ஒரு பேட்டில் வேர்ல்டை கிரியேட் பண்ணிடுவார். அப்போ பேட்டில் வேர்ல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஸ்பைடர்மேனுக்கு பிளாக் சூட் தேவை, அதாவது பிளாக் ட்ரெஸ் கண்டிப்பாக வேணும். அப்போ அந்த பிளாக் வேணும்னா இங்கிட்ட யார் வேணும்? வெனம் வேணும். அப்போ வெனம் வேணும்னா இப்போ வெனம் 3ல வந்து லெட் பி த லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அடுத்து அக்டோபர் 25 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெனம் த லாஸ்ட் டான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ எண்டில் வந்து வெனமும் ஸ்பைடர்மேனும் வந்து டாம் ஹாலண்டும் சந்திச்சுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமி பாஸ்கலோட ஸ்டூடியோக்கு வந்து நம்ம டாம் ஹாலண்ட் போன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று டாம் ஹார்டியுமே வந்து லாஸ்ட் ஷூட்ஸ் அப்படின்னு போட்டு அங்கேயுமே வந்து லாஸ் வேகாஸில் இருக்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாப்புல ஸ்டோரி. ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. மேபி வாட் இஃப் டாம் ஹாலண்ட் மீட்ஸ், அதாவது நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன், ஃப்ரெண்ட்லி ஸ்பைடர்மேன் மீட்ஸ் த வெனம் அப்படின்னு எண்டில் வந்து ஒரு சீக்வல்ஸ் வச்சாங்க அப்படின்னா, ப்ரோ வாட் இஸ் திஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆயிரும் சீரியஸ்லி. ஸோ அப்படி இருக்க போகும்போது இப்போ கதை எப்படி எழுத போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து டஸ்டின் டேனியலை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் பெஸ்ட்டு தாங்க. ஏன்னா அப்கமிங்கில் ஃபேஸ் 4ஓட மார்வல் யூனிட் டைரக்ஷனில் வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட்டு ஃபிலிம்னா எல்லாத்துக்குமே வந்து ஃபேவரட் ஃபிலிமாக வந்து ஷாங்ஷி அண்ட் த லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ். முக்கியமாக வந்து எமோஷனையும் கேரி பண்ணியிருப்பாங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸையும் பலமாக பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் 100க்கு 100 உண்மை, மாற்றுக்கிறதே கிடையாது. 2 எப்பிக் ஃபைட், 2 இல்லை 3 எப்பிக் ஃபைட்டு. ஒன்று டிராகனு, இன்னொன்று பேம்பு ஃபாரஸ்ட்டில் வந்து அவங்க அப்பாவும் ஷாங்ஷியோட அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணி சண்டை போடுவாங்க, அந்த ஒரு ஃபைட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டாத பில்டிங்கில் ஒன்று, அதாவது கட்டிகிட்டு இருக்கிற பில்டிங், அதை வந்து அப்படியே ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனுக்குள்ள ஒரு மாதிரி கட்ட பலகைலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபைட்டு போகும். இந்த 3 எப்பிக் ஃபைட்டை தத்ரூபமாக செம்மையாக எடுத்துருந்துருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த டேரக்டர் தான் வந்து மறுபடியும் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஆஹா, ஐ ஆம் ரியலி ஹாப்பி மேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது. ஸோ யாருமே கிடையாது மீன்ஸ் அவர் வந்து தனியாக இருக்கிறார், தனியாக ஸ்விங் பண்ணி வரப்போகிறாரு. இப்போ இது வந்து மார்வல் கெவின் ஃபீகவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், ஒரு வழியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் மறுபடியும் சோனி வந்து இல்லை மறுபடியும் எதுவும் வேலையை கட்டிடாதீங்களே. அதுவும் இல்லாமல் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் வந்து ஏதோ தள்ளி போட போகிறாங்களாம். ஆல்ரெடி 2025 வர வேண்டியது, இப்போ இந்த படத்துக்காக வந்து 2027 வரைக்கும் தள்ளி போட்டாங்க. இதுக்காக நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாள் தள்ளி போட்டிங்கடா. ஆல்ரெடி இப்போ இந்த படத்துக்கு தள்ளி போட்டவங்க அங்கதுக்கும் சேர்த்து தள்ளி போட்டீங்க, என்ன நியாயம்? சோனி வர ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. மார்வல் தயவு செஞ்சு சோனியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுங்கன்னு ஒரு பெட்டிஷன் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ சோனி இப்பேற்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க போகும்போது திரும்பியும் ஏதாவது குளறுபடி பண்ணுறதுக்குள்ள மார்வல் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருங்கன்ற மாதிரி ஒரு பெட்டிஷன் போடலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு என்னென்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள். மற்றபடி வந்து எப்படி சொல்கிறது, தனியாக இருக்கிற மனுஷன் வந்து இப்போ எம்ஜேவும் நெட்டும் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா எம்ஜேவும் நெட்டுமே வந்து ஸ்பைடர்மேன் கடைசியாக, அதாவது டாம் ஹாலண்ட் கடைசியாக அந்த நோவே ஹோம் அந்த எல்லாமே சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மக்களும் பீட்டர் பார்க்கர் டாம் ஹாலண்டுன்னு ஒட்டுமொத்தமாக வந்து மறந்து போனதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்ப்பாரு. அவங்க 2 பேருமே வந்து அடுத்து வேற ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சீன் நடக்கும். அதில் வந்து எம்ஜே வந்து நம்ம டாம் ஹாலண்டை யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டாம் ஹாலண்ட் வந்து நான் லவ்வர் தான் சொல்ல போவாப்ல, பட் ஆனால் வந்து அந்த இடத்துல சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் வந்து ஒட்டுமொத்த தேட்டருமே வந்து கண்கலங்கிய பதிவு ப்ரோன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து இதுக்கப்புறம் டாம் ஹாலண்டு
எம்ஜே நெட் இவங்க 3 பேருக்குமே ஒரு கனெக்டிவிட்டி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு 50-50 டவுட் தான். ஏன்னா அடுத்து வந்து ஒரு பேட்டில் வேர்ல்டு அப்படின்றப்போ வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்பைடர் உமன் வரதுக்கு சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு பிளாக் கேட்டை தயவு செஞ்சு கொண்டு வாங்களேன். ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பீட்டர் பார்க்கரை தவிர ஸ்பைடர்மேன்ற ஒரு அந்த ஹீரோவை தான் வந்து பிளாக் கேட் வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க சீரியஸ்லி. காமிக்கில் அவ்வளோ எப்படி சொல்கிறது, அந்த சின்ன சின்ன கேலி கிண்டலாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன ஃபைட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் காமிக்கில். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைம் தான் கொஞ்சம் செக் பண்ணுங்கள், ஸ்பைடர்மேன் வித் பிளாக் கேட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கில் நல்லாயிருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸை எடுத்து ரிட்டன் கொண்டு வந்தாங்க. பேட்டில் வேர்ல்டோட மிக்ஸ் ஆச்சு. வெனம் இங்கிட்டு வந்து டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ அடுத்து டூம் ஸ்டேக்கு நடுவில் வச்சுட்டாங்கன்னா பேட்டில் வேர்ல்டு முடிஞ்சதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸில் வெனம் வர்ஸ்னு தனியாக ஒன்று கண்டினியூ ஆகும். ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்டோட அந்த ஸ்பைடர்மேன் சீக்வலுமே வந்து இங்கே கண்டினியூ ஆகும். ஸோ ரெண்டுமே வந்து சோனிக்கு வேற லெவலில் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். பிகாஸ் இப்போ ஏன் ஸ்பைடர்மேன் 4 இவ்வளோ புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2021 1 பில்லியனுக்கு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அடிச்சிட்டது 2 பில்லியன். ஸோ ஸ்பைடர்மேன் அந்த டாம் ஹாலண்ட் ஹோம் வெர்ஷனில் வந்து ஜான் வாட்ஸோட டைரக்ஷனில் அதிகமாக வசூலான ஒரு படம் நோவே ஹோம் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட்டு 2-3 ஸ்பைடர்மேனை சேர்த்து கொண்டு வந்தது தான் யார், நம்ம டோபி மேக்யூர், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு, இங்கே டாம் ஹாலண்ட். அந்த ஒரு சீனுக்கே வந்து தேட்டரே கிழிஞ்சது மொத்தமாக. சரி, இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டவுட் வருமே, எப்படியாவது வந்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் டாபி மேக்யூரும் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு கிரவுண்டட் பேஸ் ஸ்டோரி. அப்படின்னு இருக்கும் போது டாபி மேக்யூரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுமே வந்து வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து அந்த 2 எப்பிக் ஸ்பைடர்மேன்களை வந்து பார்க்க முடியாது. இப்போ வரைக்கும் அவருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சு நோவே ஹோம் மாதிரி மறுபடியும் போய் சொல்கிறாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கிடையாது. ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார், ஸ்பைடர்மேன் 4 நான் கிடையாதுங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் வேற ஒரு படத்துக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அதை ஓப்பன் டாக்காக சொல்லிட்டாப்ல. அது வேற ஒரு பட ப்ரொமோஷனுக்காக வந்தப்போ 41 வயசு மாதிரியே தெரியுது அந்த மனுஷன், சான்ஸே கிடையாது. ஸோ அப்படி இருக்க போகும்போது இப்போது டெஸ்டினி டேனியலுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, ஸ்பைடர்மேனோட லோன்லினஸோட எமோஷனையும் கேரி பண்ணணும், அதோட ஆக்ஷன் அட்வென்ச்சரையும் கேரி பண்ணணும், எம்சியூக்குள்ளேயும் கேரி பண்ணணும். 3 பெரிய டாஸ்க்கு. ஆனால் ஒன் ஆஃப் ஹோப்ஃபுல் டேரக்டர் தான். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஷாங்ஸி வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகிருந்தது அப்படின்னா மஜாவாக இருந்திருக்கும். ஷாங்ஸி வந்து ரிலீஸ் ஆகலை, ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர் மேன் அதுவுமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதுவுமே எப்படி வரப்போகுது, ஓடிடியில் எப்படி அந்தளவுக்கு வரவேற்பு வரப்போகுதுன்றது வந்து இப்போ வரைக்கும் தெரில. பட் ஸ்டில் ஹோப் இருக்குது அவர் மேலே. அவர் வந்து எப்படி அதை கேரி பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ இது ஓகே. இப்போ வெனம் லாஸ்ட் டான்ஸில் வந்து ஒரு எண்டு கிரெடிட்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு எண்டு சீன்லேயோ வந்து டாம் ஹாலண்டை வந்து ஸ்பைடர்மேன் அதாவது வெனமை வந்து பார்க்குறது மாதிரி, டே நீ யாரா நீங்களா இங்கே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சீன் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கேரி த்ரூ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இதை வந்து சோனி எப்படி கடைசியில் கொண்டு போகிறாங்க அப்படின்றதுல அந்த ஃபோட்டோஸை வச்சு தான் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. டாம் ஹாலண்டும் 2 பேருமே வந்து லாஸ் வேகாஸில் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அமி பாஸ்கல் ஸ்டுடியோவுக்கு வந்து டாம் ஹாலண்ட் போனப்போ அது உண்மை தான். ஆனால் நம்மால் டாம் ஹாடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வேகாஸில் இருக்காது, லாஸ்ட் ஷூட் அப்படின்னு போட்டிருக்காப்புல. மேபி அந்த ஒரு எப்படி சொல்கிறது, கடைசி கட்டத்தில் வந்து ஒரு ரீஷூட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு மேபி இருக்கலாம். ஸோ அப்போ இப்படி இருக்க போகும்போது ஸ்பைடர்மேன் 4 இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் வருமா, அப்படி இல்லாட்டி ஷாங்ஸி மல்டிவர்ஸ்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆவாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஷாங்ஸி வரதுக்குன்னா வந்து அதை வேறு விதமாக ஸ்டோரியை கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஷாங்ஸி உள்ளே வந்தார் அப்படின்னா த வே ஆஃப் ஸ்பைடர்னு சொல்லிட்டு அது ஒரு காமிக் தனியாக இருக்குது. அதில் தான் வந்து ஸ்பைடர்மேனும் ஷாங்ஸியுமே வந்து ஒன்றா இணைஞ்சு ஒரு சீன்லாம் நிறையா வரும். அதில் வந்து ஸ்பைடர்மேன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருப்பாப்புல. ஸோ அந்த ஒரு சீனை கேரி த்ரூ பண்ணி ஷாங்ஸியோட கொண்டு வர போகிறாங்களா, ஏன்னா இங்கே ஷாங்ஸி 2 வேற ரெடி ஆகிட்டு இருக்குது ஸ்கிரிப்ட். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஸ்பைடர்மேனோட கனெக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை நேராக பேட்டில் வேர்ல்டுக்குள்ளே ஸ்பைடர்மேனை திணிக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அதை தவிர வேறு வழியே கிடையாது. இப்போதைக்கு கொண்டு வந்துட்டாங்க, இப்போ இது அஃபிஷியல் அப்படின்னு. பட் பார்ப்போம், இதுக்கப்புறம் இன்னும் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லேருந்து ஷூட்டோட அஃபிஷியல் லுக்கு அந்த போஸ்டர்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு நிறையா ரிலீஸ் ஆகும். அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணும். அதுக்கு நம்ம வீடியோக்கு தாராளமாக பார்த்துருங்க. சரி, இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.